ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான பருப்பு போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி பருப்பையும் வெல்லத்தையும் வச்சு பூரணம் பண்ணி போலி பண்ண போகிறோம். இதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். ஃபுட் கலர் தவிர்த்துட்டு இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நம்ம பூரிக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை நல்லா பிசைஞ்ச பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவை 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுனால மாவில் நல்லெண்ணெய் ஸ்மெல்லாக இருக்காது, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த மாவு எண்ணெயெல்லாம் குடிக்காது, அந்த மாவு எண்ணெயில் ஊறி நல்ல சாஃப்ட் ஆகும். அதுக்காக எண்ணெயில் இப்படி ஊற வைக்கிறோம். இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பூரணம் பண்ணிடலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 விசில் வைங்க. அதாவது பருப்பு ரொம்ப குழையக்கூடாது, முழுசாக தான் இருக்கணும். ஆனால் கையால் மசியலை நல்லா மசியணும். அந்த பருவம் அளவுக்கு குழைய வைக்கணும். பாருங்க, இதுதான் சரியான பதம். இப்படி கையில் எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு மாவாகணும். குழம்புக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுடுங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்த பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நைஸாக மிக்சியில் அரைச்சிடலாங்க. உங்களுக்கு நைஸாக அரைப்படலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க, நல்லா அரைஞ்சிரும். இதை நல்லா அடிக்கனமான கடாயோ அல்லது நான்ஸ்டிக் கடாயோ எடுத்துக்கோங்க. அதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறிட்டே இருங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும். இது ஓரளவு கட்டியாகணும், அந்த அளவுக்கு நம்ம கிளறி விடலாம். இது ஒரு 7-8 நிமிஷத்துலேயே கட்டி ஆயிரும். இந்த ஸ்டேஜ் வந்தாக்களே அணைச்சிடலாம். ஏன்னா இது ஆற இன்னும் கட்டியாயிட்டே போகும். அதனால் இப்போவுமே நம்ம அணைச்சி எடுத்து வச்சிடலாம். பூரணத்தையும் நம்ம மாவு பிசையிலேயே கூட செஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு போலி செய்கிற சமயத்தில் தான் செய்யணும்னு இல்லை. இப்போ பூரணம் நல்லா ஆறிட்டு மாவு நல்லா ஊறி இருக்கும். நம்ம மாவை செக் பண்ணி பார்த்துடலாம். 4 மணி நேரம் ஊறினதுனால மாவு அப்படி இழுக்க வருங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். எப்படி இதுக்கு உருட்டணும் அப்படின்னா, நீங்கள் மாவு எந்த சைஸில் எடுத்துருக்கீங்களோ அந்த உருண்டையோட டபுள் மடங்கு பூரணம் எடுத்துக்கோங்க. இப்படி பெருசாக பூரணம் வச்சா பூரணம் வெளியில் வந்துடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் வராது. ஏன்னா நம்ம மாவை இவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால அந்த மாவு இழுக்க அப்படி நல்லா சாஃப்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும், போலியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்படி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தொடுமாவுக்கு நம்ம மைதா யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதாவது நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டுவோம் இல்லையா, அதுக்கு தொடுறதுக்கு யூஸ் பண்ணுற மாவு அரிசி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மைதா உருண்டையும் இழுத்துட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சுக்கோங்க. பூரணத்தை வச்சு நீங்கள் மைதா இதை இழுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா இழுத்து கவர் பண்ணிட முடியும். இந்த மாதிரி இழுத்து கவர் பண்ணிவிட்டு கையால் உருட்டிக்கோங்க. இப்போ நமக்கு அரிசி மாவை தொட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் நிறைய அளவில் மாவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 போலியாக செஞ்சு வச்சுட்டு போடுங்க. இது ரொம்பவே காஞ்சிடும். மாவு நல்ல எண்ணெயில் ஊறி இருக்கிறதுனால நம்ம சொல்கிறபடி கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல இழுக்க அந்த மாவு நல்லா வருங்க. அதாவது அந்த பூரணத்தை சுற்றி மாவு ஒரே ஒரு கோட்டிங் தான் இருக்கணும், அழுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு போலி நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி அழுத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம திரட்டிடலாம். நல்லா அரிசி மாவை தொட்டுட்டு லேசான சப்பாத்தி மாதிரி போடுங்க. பூரணம்லாம் வெளியில் வராது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்தாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மைதா ஊறினாதாங்க இப்படி உங்களுக்கு இழுக்க நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் 4 மணி நேரங்கிறது 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் செய்யாதீங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம்.
தவா நல்லா சூடானாக்கில் மிதமான தீயில வச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். அதே போல் ஒவ்வொரு சைடும் 30 செகண்ட் வந்து நம்ம வந்து குக் பண்ணால் போதும். ஏன்னா வந்து அதில் மேல் தோல் மட்டும்தான் உங்களுக்கு மாவு இருக்குது, மற்ற எல்லாமே பூரணம் தான். அதனால் டக்குன்னு உங்களுக்கு குக் ஆகிடும். நீங்கள் செவக்க விடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லைங்க. அப்படியே 2 சைடும் 30 செகண்ட் போட்டு எடுத்துடலாம். நம்ம இதை சுடையில் வந்து இதில் நெய்யோ வெண்ணெய்யோ எதுவுமே போட போகிறதில்ல. இதை இந்த மாதிரி சுட்டு எடுத்த பிறகு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அந்த அளவுக்கு தடவினாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இன்னொன்னையும் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி இதுக்கு மேலே லேசாக நெய் தடவி விட்டாலே போதும். கொஞ்சம் ஆறுநாக்கில் தான் நம்ம பாக்ஸில் வைக்கணும், இல்லை இது கொஞ்சம் வேத்துடும். இப்போ இன்னொன்னையும் போட்டு எடுத்துடலாம். டக்கு டக்குன்னு 2 பக்கமும் புரட்டி விட்டுக்கோங்க. நான் இந்த சீனை வந்து எடிட்டே பண்ணாமல் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ 2 சைடுமே உங்களுக்கு குக் ஆயிரும். எடுத்து நெய் தடவிடலாம். இதுக்கு வெண்ணெயெல்லாம் தடவுனா அந்த அளவுக்கு வாசம் இருக்காதுங்க, நெய் தான் தடவணும். அதே மாதிரி நல்லெண்ணெயில் ஊறி இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு வெளியில் வச்சிருந்தாலும் கெட்டு போகாதுங்க. ஒரு 4 நாள் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.